ட்ரம்ப்போட ட்விட்டர் அண்ட் நெக்ஸ்ட் ஈரானோட ரிப்ளை. பாஸ்ட் 3 months வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட்டே இதுக்கு தான் ஒபே பண்ணிட்டு இருக்கு. வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட், கரன்சி மார்க்கெட், ஸோ 3 டைப் ஆஃப் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரம்ப்போட ட்விட்டுக்கும் ஈரானோட ரிப்ளைக்கு மட்டும்தான் ஒபே பண்ணி, ஸோ அதுக்கேற்ற அப்படிதான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா, இந்தியா வந்து வேர்ல்டு வைஸ்டா பார்க்குறப்ப இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு 6th பிளேஸ்க்கு போயிடுச்சு. இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டை பெண்ணுக்கு தள்ளிட்டு தைவான் வந்து 5th பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. என்னன்னா, இந்த ஏஐக்கான சிப் வந்து பூஸ்ட் ஆகிறதுனால, ஸோ மோஸ்ட்லி கம்பெனிஸ் எல்லாமே அங்கே இருக்கிறனால நல்ல ஒரு தைவான் வந்து நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துட்டு இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் கம்பெனிஸ்லாம் இருக்காங்கல்ல, ரிலையன்ஸு, இன்ஃபோசிஸ், ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு கம்பெனிஸோட லிஸ்ட்டில் பார்க்குறப்ப ரொம்ப பின்தங்கி போயிட்டு இருக்காங்க. ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இல்லை அப்படிங்கிறதும் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இதை வந்து ஒரு குறையாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதனால தான் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2025 வெளியேறதுக்கான காரணங்களும் அதான். அப்புறம் எப்படி மார்க்கெட் ஏறுது, ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகுது, இருந்தாலும் நிஃப்டி 26,000 22,000 வந்துச்சு. ஸோ 22,000 மார்க்கெட் மறுபடியும் வந்து, அதாவது 23,000 22,000, ஸோ இந்த பிளேஸ்ல இருந்து மார்க்கெட் மறுபடியும் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா 26,000 நோக்கி போறதுக்கான ட்ரை பண்ணி 24,600 வரைக்கும் வந்திருக்கு. அப்படின்னா இதுக்கு முழுக்க காரணம் டிஏஎஸ் தான். டிஏஎஸ் மட்டும்தான். டிஏஎஸ் எங்க இருந்து ஃபண்ட் கொண்டு வராங்க? எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சு தான். ஸோ எந்த இடத்துலலாம் எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்றாங்களோ டிஏஎஸ் அந்தந்த இடத்துலலாம் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. 4 டேக்கு முன்னாடியெல்லாம் கிளாஸஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு இருப்பேன், 1 லட்சம் கோடி பர் டே டிரான்சாக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல இன்னும் 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடியா டிரான்சாக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ல தான் மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப இப்பயே நியர்லி 1.5 lakhs crore பர் டே வந்து டிரான்சாக்ஷன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஜஸ்ட் ஈக்விட்டில மட்டும். ஆப்ஷன்ஸ்ல பாக்குறப்ப 2 லட்சம் கோடி 2.5 லட்சம் கோடிலாம் பர் டே டிரான்சாக்ஷன் வந்து அமௌண்ட்ஸ் வந்து தாண்டிட்டு இருக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு. ஸோ ஈக்விட்டியும் டெரிவேட்டிவும் இன்னைக்கு வேர்ல்டு வைட்ல பாக்குறப்ப நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு போட்டி போட்டு ட்ரேடிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மா நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்னும் அமையாம இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ நம்மளுக்கு ஃப்ரைடே நிஃப்டி எந்த பக்கம் போக போகுது அப்படிங்கிறப்ப இந்த வார் பேஸ்டு ட்ரேடிங் வந்து டெக்னிக்கலி வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பேஸ் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துடுறது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா இங்க மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிறது வந்து ஒரு பர்டிகுலர் ஜோனுக்குள்ள. இதை வந்து ஒரு நார்மலா வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அண்ட் நெக்ஸ்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கன்சால்டேட் ஏரியா, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், ஒரு ரேஞ்ச் பவுண்டரிஸ் மார்க்கெட் அப்படிம்பாங்க. ஸோ அங்கதான் நம்மளுக்கு கரெக்டா ரேஞ்ச் பவுண்டரிஸ் மார்க்கெட் தான் இருக்கு. ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா நான் போன வாரத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நிஃப்டி வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் தான் போக போகுது, டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எஸ்டர்டேல இருந்து கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி 400 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இது வந்து வேர்ல்டு வைடு மார்க்கெட்டோட தாக்கம் தான். ஸோ அங்க ட்ரம்ப்போட ட்விட்டு, அப்புறம் ஈரானோட ரிப்ளை, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நெகட்டிவா இருக்கு. ஜஸ்ட் ஃபியூச்சர் மார்க்கெட் நம்மளுக்கு நெகட்டிவா இருக்கு, அவ்வளவுதான் சிம்பிள். பட் நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்ரெடி மார்க்கெட் பாத்தீங்கன்னா 23,800 சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். 23,800க்கு எபோவ் தான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்க இருக்க லெவல்ல வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணிட்டு இருக்குது 23,840ங்கிற லெவலை நான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த லெவல்ல தான் 840 858 வரைக்கும் நம்மளுக்கு வெனஸ்டே வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ நாளைக்கு வந்து ஃப்ரைடே. இந்த வீக்கோட க்ளோசிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவரி வீக்கோட க்ளோசிங் நம்ம பார்ப்போம். இந்த வீக்கோட க்ளோசிங் ட்ரெண்டா நம்மளுக்கு கண்டினியூ பண்ண போதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வீக்கோட க்ளோசிங் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. இப்போ என்னோட அனுபவத்தில் பார்க்குறப்ப 23,840 நல்ல ஒரு சப்போர்ட் பிளேஸ். ஸோ இங்க இருந்து மார்க்கெட் டர்ன் ஆச்சுன்னா நல்லா நமக்கு அப் ட்ரெண்ட் போகும். பட் ஓப்பன் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா அப்போ நம்மளோட லெவல்ஸ்ல சின்ன சேஞ்சஸ் இருக்கும். பெருசா எதுவும் கிடையாது, சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸோ எனக்கு சப்போர்ட் ஏரியா நான் இன்னமும் சேஞ்ச் பண்ணல. 23,800 தான் என்னோட சப்போர்ட் ஏரியா. ஸோ அங்க இருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகணும். இங்க 15 மினிட்ஸ் அனலைஸ்ல எனக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன கிடைச்சு அப்படின்னா, இந்த லெவலுக்கு பிலோ இருக்கிறப்ப 23,800னா 700 வரைக்கும் கூட மார்க்கெட் வந்து லைட்டா பிரேக் பண்ணிட்டு சப்போர்ட் எடுத்தது போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப இந்த லெவல் வந்துட்டு கூட நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்ரெடி இங்க சொல்லியிருந்தேன் ஃபேக் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் சுதாரிப்பா இருங்க அப்படின்னும். ஃபேக் பிரேக் அவுட் நடந்துச்சு, இந்த ஹையை பிரேக் பண்ணி ஃபேக் பிரேக் அவுட் நடந்துச்சு, குயிக்கா செல் பண்ணானுங்க, ஆவரேஜ் பண்ணானுங்க, மறுபடியும் செல் பண்ணிருக்காங்க, சிம்பிள். ஸோ அதே சேம் தான் இங்கேயும் ஃபேக் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ குயிக்கா செல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ண மறுபடியும் வந்துட்டு போகலாம். ஸோ இந்த இடத்த நம்ம ரொம்ப கவனிப்பா இருக்கணும். மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே பை பண்ணிட்டு போயிட்டானா ப்ராப்ளம் கிடையாது. ஓப்பன் ஆயிட்டு பிலோ வரான் அப்படின்றப்ப அப்போ இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் நடந்துட்டு நம்மளுக்கு பையர்ஸ் என்டர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுக்கு பிலோ வந்துச்சுன்னா நல்லா இந்த லெவல்ல ஃபேக் பிரேக் அவுட் இல்லாம நார்மலா மார்க்கெட் பிரேக் ஆகி வரான், ரீட்ரெஸ்ட் எடுத்துட்டு வரான் அப்படின்றப்ப இது குரூஷியல் லெவல் சப்போர்ட்டா நம்மளுக்கு கரெக்ட் ஆகும். இன்னொரு விஷயம் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கு. இன்ட்ராடே லெவல்ல இதுதான், பெருசா வேற ஒன்றும் கிடையாது. மீதியெல்லாம் நம்ம லைவ்ல வந்து பார்ப்போம்.
கோல்டு வந்து நான் ஒரு 2 monthsக்கு பிஃபோரே பார்த்தேன்னா கோல்டு வந்து ஒரு பெரிய கிராஸ் நோக்கி வந்துட்டு இருக்கு. அதாவது $3,500 நோக்கி வரணும். கரண்ட்லி பார்த்தீங்கன்னா $4,300 இருக்கு. எப்போதுமே கோல்டு வந்து நம்மளுக்கு கீழே இறங்குறப்ப ஸ்டாக் மார்க்கெட் நம்ம அது ஸ்பெசிஃபிக்காக நிஃப்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு கீழே இருக்கும். இது வந்து ஒரு கோரிலேஷன் இருக்கும். பட் அதை பற்றி நம்மளுக்கு பெருசு ஐடியா இல்லை. பட் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். என்னைக்காவது ஒரு டைம் தான் வந்து கோல்டு ஏறுறப்ப நிஃப்டி வந்து ஏற ஆரம்பிக்கும். இப்பயும் கோல்டு வந்து எனக்கு ஒரு 3,500 அட்லீஸ்ட் 4,000 நம்மளுக்கு பிலோ உடச்சு வரணும். 4,000 பிலோ உடச்சு வரணும். பட் $4,000 வந்து நம்மளுக்கு $4,100 நம்மளுக்கு உடச்சிருச்சு அப்படின்னா கோல்டு வந்து ஒரு பெரிய கிராஸ் சந்திக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்போ அண்ட் ஆல்சோ நிஃப்டி சந்திக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது எல்லாமே ட்ரம்போட ட்விட்ல தான் இருக்கு. நம்ம கையில எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் டெக்னிக்கலி பாக்குறப்ப இப்போதைக்கு நான் இருக்க லெவல்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். மீதி நம்ம லைவ்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த இன்ஃபர்மேஷனை டெய்லியுமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அனலைஸ் வீடியோ ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடா என்ன நடக்குதுங்கிறதே நீங்க டே பை டே வந்து அனலைஸ் பண்ணிட்டே வாங்க. நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ஒரே நாள்ல நம்ம கோடீஸ்வரன் ஆக போற ஐடியா நம்ம மைண்ட் செட்டா சுத்தமா இருக்கவே கூடாது. அப்படி இருந்தாலும் அதை டெலிட் பண்ணிருங்க. நம்மளோட பேசிக் என்னன்னா டெய்லி நம்ம மார்க்கெட்ல வந்து சர்வே பண்ணணும். சர்வே பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கிறப்ப மார்க்கெட் கொடுக்க வேண்டியதை கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்கா நாம எடுக்க வேண்டியதை லைட்டா எடுத்துக்கிட்டே ஆரம்பிக்கிறோம். அப்படின்றப்ப ஒரு பர்டிகுலர்லி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு 10 years 20 years எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா நாமளும் க்ரோ ஆயிருப்போம். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா க்ரோ ஆயிருக்கும். ஸோ அப்பதான் நமக்கான ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பெரிய லெவல்ல வந்து கண்கூடா நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இங்க எதிர்பார்ப்பு இல்லை, கண்கூடா நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ ஐ எம் நாட் a SEBI registered investment advisor. This video full and fully education purpose only. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை பத்தி நான் வீடியோ போட ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.